Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. Welcome to the preview show between RR and MI. வாங்கேடேல 3:30 கேம் கடைசி டபுள் ஹெட்டரு இந்த ஐபிஎல் 2026ஓட சூப்பர் சண்டே சூப்பர் டபுள் ஹெட்டரு. வாங்கேடேல முதல் மேட்ச் 3:30 மணி மேட்ச் RR vs MI. வணக்கம் and welcome to the show பிடாக். இந்த கேம் வந்து இஸ் கோயிங் டு டிசைட் if there is going to be a fourth பிளே ஆஃப் ஸ்பாட் பீங் சீல்டு. ஈவினிங் கேம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கேம் சீல் ஆயிடுச்சுன்னா ஓவர். ஸோ அதுக்கப்புறம் எந்த விதமான கொஸ்டின்ஸும் கிடையாது. கால்குலேட்டர்லாம் அவன் எல்லாம் ஆற்றுல வச்சுட்டு வந்துடலாம் எல்லாரும். ஸோ அந்த மாதிரி வீட்டில் வச்சுட்டு வந்துக்குவாங்க நீங்களே. இந்த கேமை சீல் பண்ணிட்டாங்கன்னா ஓவர் மேட்ச். ஸோ அதனால வந்து ஆர்ஆர் ஹாவ் த லெக்ஸ் டு டூ திஸ் ஒன். ரெண்டாவது கண்டிஷன்ஸு, உங்களோட ஓப்பனிங் தாட்டு, அதுக்கப்புறம் எப்படி இவங்க வந்து அப்ரோச் பண்ண போறாங்க பிளேயிங் 11 காம்பினேஷன் வைஸ் டு பீட் அ மும்பை டீம். RR is the fortunate team where they don't need to depend on the result that is going to go on the other matches. எனக்கு அடுத்த பத்தி கவலை இல்லை, என்னோட கண்ட்ரோலு என் வாழ்க்கை என் கையில் அப்படின்னு தலைவர் சொல்ற மாதிரி அவங்க வந்துட்டு எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு அரை ரன்ல அவங்க ஜெயிச்சா கூட there is no need for them to even watch what is going to happen the next game. The last game is going to be the dead rubber. அவங்க 4க்கு 4 வின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்லம்ப்ல வந்து இன்னும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களும் பிளேயிங் லெவன்ல இது வரைக்கும் அவங்க சரியா அவங்க பிளேயிங் லெவன்ல இன்னும் பிளேயிங் லெவன் தெரியாத ஒரே டீம் என்ன ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட ஓரளவுக்கு அவங்க பிளேயிங் லெவன்ல என்னன்றதை கிராக் பண்ணிட்டாங்க. 2 டீம் கஷ்டப்படுறாங்க, ஒன்னு மும்பை இந்தியன்ஸ், இன்னொன்னு இவங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து காம்பினேஷன் தெரியல, அவங்க வந்துட்டு எலிமினேட்டட் லாங் பேக், தட் இஸ் ஓகே. ஸ்டில் தீஸ் பீப்புள் ஆர் இன் கன்டென்ஷன், ஸ்டில் டோன்ட் நோ த ரைட் பிளேயிங் லெவன் இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன் that might bite you at some time, and they're playing against a very dangerous opponents in a very dangerous ground என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ 2026ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் பேட்டிங் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 224, ஆவரேஜ் பேட்டிங் செகண்ட் 232, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 223. This has been an absolute nightmare for every single bowling unit. மற்ற வென்யூஸ்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த 330 பிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், தயவு செஞ்சு டாஸ் வின் பண்ணி போலிங் போடுன்னுவேன். இங்க டாஸ் வின் பண்ணி போலிங் போடுன்னுலாம் சொல்ல மாட்டேன் நான். இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹை ஸ்கோரிங். அப்படிங்கும் போது ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் ஆல்சோ டிபெண்டிங் அப்பான் a top batsman the world is talking about still eating ice creams and chocolates. அப்படிங்கும்போது இது கொஞ்சம் வந்து ப்ராப்ளமான விஷயம் போது ஐ வுட் ராதர் வாண்ட் டு பேட் ஃபர்ஸ்ட். மும்பை ஹஸ் காட் இந்த மாதிரி ஒரு டீம், நத்திங் டு லூஸ்னு வர டீம் அவனை உள்ள போட்டு 2-3 டேஞ்சரஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பற்றுச்சு ஒரு 220 அடிக்கிற இந்த மாதிரி சேஸ் பண்ணாதான் நீ உள்ள போக முடியும்ன்ற ப்ரெஷர். ஒரு 2 விக்கெட்டுக்கு ஏழியரா விழுந்துனா நீ காலி. ஸோ ராஜஸ்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ வுட் ராதர் திங்க் தட் இப்போ வின் த டாஸ் யூ பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. டே கேமு டியூவும் பெருசா வராது. டியூ வந்து மேட்ச் முடியும் போது பெருசா 7 மணிக்கு மேட்ச் க்ளோசிங் ஸ்டேஜ் இருக்கும்போது பெருசா டியூலாம் வராது. விக்கெட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஆஸ் மச் ஆஸ் பீப்புள் திங்க். 3:30 மணினா ஸ்லோவா இருக்கும். எப்படி 3:30 மணினா ஸ்லோவா இருக்கும்? இது என்ன வந்து உங்களுக்கு காரா? இது ஃபர்ஸ்ட் கியர்ல மெதுவா போகும், செகண்ட் கியர்ல மெதுவா போகும், 5th கியர் போனா வேகமா போகும்னு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் if I'm in the Rajasthan think tank, I would rather want to give the freedom to my batsmen to win the toss and bat first. சீமஸோட ஓவரால் எக்கானமி 11.89. என்ன மாதிரி ஒரு இது பாருங்க, ஸ்பின்னர்ஸோட ஓவரால் எக்கானமி 11.78. ஓகே, இந்த மாதிரி போயிருக்கு. இப்ப லாஸ்ட் மேட்ச்ன்றதுனால தே ஆர் பிளேயிங் இன் வான்கடே. தே ஹவ் நாட் கிவன் எனி கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் டு their fans. They have a strong fan base. They have a 5-time champions. They want to finish on a high because they have already broken a lot of hearts of the fans. At least they want to put a smile on them saying that I have finished well in. So அவங்களோட பிளேயிங் 11 வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தா, ரோஹித் சர்மா ஆடினா அதே மாதிரி 2 பிளேயிங் 11 கொடுக்குறேன். ரோஹித் சர்மா ஆடினா ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கல்டர், அவங்க நமந்திர தான் நம்பர் 3 இறக்குவாங்க. நமந்தர், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா,
Will Jacks, Sherfane Rutherford, Corbin Bosch, Shardul Thakur, Deepak Chahar, and Jasprit Bumrah, and their impact up is going to be Raghu Sharma. ஏன்னா ரோஹித் சர்மா இல்லாததை காம்பன்சேட் பண்ணணும்னா பேட்டிங்ல ரொம்ப பேட்டிங் வீக் ஆயிடும். ஸோ தே வுட் வாண்ட் டு கெட் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் டு ஆட் டீத் வேர் திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் அண்ட் கார்பின் போஷ் கேன் பேட்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் டவுன் த ஆர்டரு. அப்படி வந்து ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டுனே தான் இருந்தாரு. அதனால ஒரு ஆடல கடைசி மேட்ச் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா வில் ஜாக்ஸ் இஸ் கோயிங் டு ஓபன் வித் ரயன் ரிக்கில்டன், நமந்தர், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட், கார்பின் போஷ், ஷார்துல் தாக்கூர், தீபக் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் அஸ்வினி குமார் அண்ட் தேர் இம்பாக்ட் அப் இஸ் ரகு சர்மா. இப்படிதான் அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஸ்பின்னர்ஸும் மரண அடி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பேட்ஸ்மேன் பேக்கப்ன்றது பெருசா இல்லைன்றதுனால they would want to do that with Rahul Sharma and Will Jackson, strengthen their batting by bringing Sherfane Rutherford rather than risking Allah Ghazalfar and making their batting look thin, which was exposed in the last game where Corbin Bosch was the savior, scoring 30 runs to get them to a mediocre 147ன்றதுனால அப்படிதான் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அல்லாஹ் கசன்ஃபாரை தான் ஆடுவாங்க, ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் வெளியே போவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் ஆட் ஆன் விக்கி. இல்ல அல்லா கசம்பர், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் வரதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா ஆடுவாருன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் லாஸ்ட் கேம் அதுவும் ஹோம்ல நடக்குது. எனிவேஸ் அவங்க குவாலிஃபையால எல்லாம் ஓகேவா இருந்தா கூட, பட் ஃபேன்ஸ் வந்து definitely would come to the stadium only to see their superstar play, and also Rohit Sharma is a big name in Mumbai also. So அதனால வந்து obviously if he is fit, of course அவர் ஃபிட்டா இருந்து வேற யாரும் ட்ரை பண்ண போறது இல்லை அப்படின்னு ஆடுறாங்கன்னா டெஃபினட்டா ரோஹித் சர்மா ஆடுவாரு. பட் அவர் ஆடலைன்னாலும் ஒரு சரியான பிளேயிங் லெவன் சொல்லியிருக்கீங்க. தட் லுக்ஸ் மோர் அவரோட பிளேஸ்ல வந்து வில் ஜாக்ஸ் ஆட வச்சுட்டு கீழே இன்னொரு பேட்டர் வர்றது வந்து தட் ஆட்ஸ் டீத் டு த பேட்டிங் ஆஸ் வெல். அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா ஆடினாலும் அதே பொட்டன்ட்டு கீழே வந்து வில் ஜாக்ஸ் ஆடுவார். ஸோ அதுலயுமே இன்னும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் ஆல் இம்பார்ட்டன்ட்லி ஆர்ஆர் ஹேஸ் டு கெட் திஸ் ஒன் ரைட். இது வந்து இந்த இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேம் அவங்களுக்கு. இந்த கேம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம் ஆஃப் ஆர்ஆர்ஸ் ஜேர்னி சோஃபார். ஸோ கரெக்டான பிளேயிங் லெவன் காம்பினேஷனை எடுத்துட்டு வருவாங்களா? என்ன மாதிரி காம்பினேஷன் எடுத்துட்டு வர போறாங்க? எப்படி எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்றேன், அதை நீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லுங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜூரல், சிம்ரன் ஹெட்மயர் இன் பிளேஸ் ஆஃப் லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ், ரியான் பராக், ரவீந்திர ஜடேஜா, டானவன் ஃபெரேரா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடம் மில்னே இன் பிளேஸ் ஆஃப் தாசத் ஷானக்கா, யாஷ்ராஜ் புஞ்சா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. ஆனா திருப்பியும் வந்து சந்தீப் சர்மாக்கு கொஞ்சம் ஒரு ஆம்ஸ்ட்ரிங் நிகில் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதனால சந்தீப் சர்மாவை துஷார் தேஷ்பாண்டே வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இல்லை சந்தீப் சர்மா கெட்ஸ் தர் பிளேஸ், அவங்களோட இம்பாக்ட் சப் தேவைப்பட்டா பேட்ஸ்மேன் சுபாம் தூபே இல்லைன்னா பிரிஜேஷ் சர்மா. என்னை பொறுத்த வரைக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜூரல், ரியான் பராக், ஏட்டையா, ரவீந்திர ஜடேஜா, ஜொனவன் ஃபெரேரா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், இதுக்கு மேல 20 ஓவர்ல இந்த பேட்டிங் பாரடைஸ்ல எதுக்கடா உனக்கு சுபம் தூபே? ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு இப்ப நான் சொல்ற கணக்குப்படி ப்ரொவைடட் ஒன் ஆஃப் துஷார் தேஷ்பாண்டே ஆர் சந்தீப் சர்மா, பிரிஜேஷ் சர்மா 2, யாஷ்ராஜ் புஞ்சா 3, ஆடம் மில்னே 4, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 5, ரவீந்திர ஜடேஜா 6, டானவன் ஃபெரேரா கேன் போல், ரியான் பராக் கேன் போல். இதை விட என்னடா உனக்கு போலிங் வேணும்? அதை விட்டுட்டு தாசுன் சானக்காவை ஆடுறீங்க, ருவாண்ட்ரி பிரிட்டோரியஸா ஆடுறீங்க. ஸோ இதுதான் கரெக்ட் பிளேயிங் லெவன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. யூ ப்ளீஸ் லெட் மீ நோ வெதர் த பிளேயிங் லெவன் வாட் ஐ எம் டெல்லிங் யூ ஹியர் லுக்ஸ் பெட்டர் டு கம்பீட் அண்ட் வின் எ கேம், இல்ல தாசுன் சானக்கா, ருவாண்ட்ரி பிரிட்டோரியஸ் தான் உள்ள ஆடணும் நீங்க சொல்றீங்களா? ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட்ஸ். இல்ல அதுக்கு முன்னாடி ரவீந்திர ஜடேஜா இஸ் நாட் இன்ஜோர்டா? ஷுவர், ஏன்னா கடைசி 2 கேம் 11ல ஃபீச்சர் ஆல. லிட்டில் இன்ஜுரினா எனக்கு இது வரைக்கும் என்னன்னு தெரியாது. 25 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கேன். என்னோட எக்ஸ்பர்டீஸ் இவர் சொல்லல, அது ரிஷப் பந்த் தான் சொன்னார் லிட்டில் இன்ஜுரி. இவரும் சொன்னாரு. சோ அதனால ஆமா, இல்ல I also heard that Ravindra Jadeja is slightly injured somewhere. I don't know whether shoulder or knee. ஸ்லைட்லி இன்ஜூர்ட்ன்றவரு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி பவுண்டரி லைன்ல டவலும்
தண்ணியும் பிளேயர்ஸ் கொடுக்குறாங்களே, இன்ஜூர்டா இருக்கிற பிளேயர் அதை பண்ண விடுவாங்களா? லாஸ்ட் மேட்ச்ல நீங்க பாக்கலையா? பார்த்தேன். பட் ஆனா நான் அதுதான் வந்து கொடுத்த முதல்வன் படம் ஸ்டேட்மெண்ட் புகழே தான் சொல்ல முடியும் நான் அது. முதல்வன் படம் புகழேந்தி மாதிரி. ஓகே, அவ்வளவு புத்திசாலி இல்லைனாலும் முட்டாள் கிடையாது. ஒருத்தன் இன்ஜூரா இருந்தா அவன் டக் அவுட்லயே இருக்க மாட்டான். ஓகே, கரெக்ட். இதுல வந்து இருந்தாலும் வேலை செய்ய மாட்டாங்க. வியூவிங் ஏரியால தான் உட்காந்துருப்பாங்க. லாஸ்ட் டைம் அவர் சீயிங் மூவிங் அரௌண்ட் கிவிங் டிப்ஸ் டு பீப்புள் இன் லாங் ஆன் அண்ட் லாங் ஆஃப் அண்ட் கிவிங் வாட்டர் அண்ட் டவல். அப்படிங்கும் போது அவரை மாதிரி ஒரு ஃபிட்டான ஒரு கிரிக்கெட்டர்லாம் நான் பார்த்ததே கிடையாது லைஃப்ல. அவர் ஒரு பாயும் புலி அப்படிங்கும் போது நோ மேட்டர் வாட், ஈவன் இஃப் இஸ் half fit because he's not selected for any of the Indian squads that is going to play Afghanistan later ஆனுங்கும் போது, if my qualification is hanging in balance, how to win this game to qualify அப்படிங்கும் போது, because there is one more game following, இந்த மேட்சை நான் தோத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சான்னா நான் வெளியில போயிடுவேன். அப்படிங்கும் போது இந்த மேட்ச் அவர் ஆடி இன்ஜூரி ஆகி டோர்னமெண்ட் வெளில போனாலும் எனக்கு பரவாயில்ல. ஐம் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு பிளே ஆப்ஷன். ஐ வில் பிளே ரவீந்திர ஜடேஜா. பாட்டம் லைன் 100%. 100%. Yes. அதான் of course they would definitely want a player like Ravindra Jadeja who has seen a lot of playoffs, lot of finals, lot of trophies. ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அங்கே போனால் என்ன பண்ணணும்னு 100% அவருக்கு தெரியும். ஸோ அதனால வந்து அவர் ஆடுறது தான் உசிதம். அதை பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அது ஒன்று. ரெண்டாவது, போலிங் வைஸ்ல வந்து தே ஹேவ் டு பிரிங் இன் ஆடம் மில்னே அண்ட் துஷார் தேஷ்பாண்டேவா. நானுமே ஐ செகண்ட் தட் பிகாஸ் தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ சப்ஸ்டியூட் ஃபார் ரா பேஸ் அண்ட் ஆல்சோ சம் ஸ்மார்ட் போலிங் ஃப்ரம் துஷார் தேஷ்பாண்டே. இவங்களுக்கு வந்து ஒரு கேமை தனியா வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ஃபைனல் ஓவர் போட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்கோர்ஸ் இஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் பிளேயரு. பீடா திருப்பி சொல்ற மாதிரி 2 டவரிங் சிக்ஸஸ் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவர் லோவர் டவுன் தி ஆர்டர் வந்து இத்தனைக்கும் 8-9 பேட்ஸ்மேன் வச்சிருந்ததுக்கு அப்புறம் இதையும் சொல்ல வேண்டியது நிலைமையா இருக்கு இப்போ. ஸோ அதனால இந்த ஒரு பிளேயிங் லெவன் தான் நானும் எதிர்பார்க்கிறேன் பீடாக். பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க எப்படியும் அவங்க பண்றதுதான் பண்ண போறாங்க. தாஷிம் சனாக் அவங்க பாத்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிவி ஆஃப் பண்ணிட்டாதீங்க, ஃபுல் மேட்சை பாருங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த லெவன் இந்த காம்பினேஷன் ஆடிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ண போறீங்க. இப்போ வின் ஃபேக்டர் என்னவா இருக்க போது, புதக்குழி ஃபேஸ் அது யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க? கண்டிப்பா ஆர்ஆருக்கு எட்ஜ் கொடுப்பீங்கன்னு என் மனசு சொல்லுது. பார்ப்போம். 220 இங்க அடிக்கணும்னா மும்பைல முதலேருந்தே சொல்லுவார், ரெட் சாயில் 3.5 மணி பிச்சாவது புஷ் புஷ்ன்னு போகும். ஸ்கோர் போர்டை பார்க்காத, ஒரு விக்கெட்டு தான் விழுந்திருக்கணும் 6 ஓவருக்கு அப்புறம். படி கேவலமா அண்ணி 52 வரும். அந்த 6 ஓவர்ல ஒரு 55 ஃபார் 1. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இது 4 ஓவர்ல 40, 10 ஓவர்ல 95. அதுக்கப்புறம் கல்ட்டு 11 to 15 ஒரு 60 ரன், 16 to 20 ஒரு 65 ரன், டேக்ஸ் இட் 220. இங்க வின் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் ஆஃப் பேட்டிங் எவ்வளவு கம்மியா விக்கெட்ஸ் விடுறீங்கன்னு கடைசி 12 ஓவர்ல நொறுக்கில் நான் நிறுத்தவே முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் பேட்டிங்னா ரயன் ரிக்கல்டன்லாம் ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு 22 பால் ஆடினா மேட்சை முடிச்சு கொடுத்துடுறாரு. நான் திருப்பியும் என்ன சொல்றேன்னா, நமன்தீர் இஸ் அ வெரி குட் பிளேயர். எல்லாரும் நான் சொல்றத பசங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. Namandir can do the damage what he's doing at number 3, can do the same damage at number 5. But the damage Tilak can do at number 3 cannot do at number 5. Number 5ல வந்து டைம் எடுப்பாரு. நம்பர் 5ல டைமே நீ எடுக்க முடியாது. நம்பர் 5ல வந்து அடிக்கணும். ஆனா திலக் இஸ் அ பிளேயர், பவர் பிளேயர். டப்புன்னு ஒரு கட்டு வரும், ஒரு பிளிக் வரும், அந்த மொமெண்டம் வந்துன்னா அதுக்கப்புறம் இன்ஜின் கிளம்பிடும். நம்பர் 5ல 5 பேர் வெளியே இருப்பாங்க. இப்படின்னா ஒன்னு, இப்படின்னா ஒன்னு. 11 பால்ல 9 ரன் இருக்கீங்க. ஒரு ஷார்ட் அடிச்சு ஒரு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. தட் இஸ் ரீசன் ஐம் டெல்லிங். ரோஹித் சர்மா தான் நீங்க சொல்ற மாதிரி, ரோஹித் சர்மா பல்ல கடிச்சு நான் ஆடுறேன். நான் போன மேட்ச் ஒரு பெசர்க்க காமிச்சாரு. பெரிய இன்னிங்ஸ் எதுவும் ஆட மாட்டேன்றாரு. திஸ் மைட் பி த டே ஃபார் ரோஹித் சர்மா. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன் அண்ட் நமன்தீர் அப்படிங்கும் போது இது ஒரு நாட் அ பேட் பேட்டிங் லைன் பட்டால. அதுக்கப்புறம் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், வைபவ் சூரியவன்ஷி இஸ் த ஒன்லி கை ஸ்டாண்டிங் அப். துருவ் ஜூரல் இஸ் பிளேயிங் conventional cricket, but still I would give the edge for that to Rajasthan Royals. on honesty, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த கடைசி 5 ஓவர்லோட போலிங்க நீங்க எப்படி போடுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மும்பை have been very good in the last 5 overs in spite of them losing game after game home and away. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. போன மேட்ச் கொஞ்சம் டீசெண்டா போலிங் போட்டாங்க எல்லாருமே. But you're not going to defend 147 in a tournament like IPL, no matter how difficult the pitch is.
அந்த கடைசி 5 ஓவர் போலிங் அப்படிங்கும்போது இங்க வந்து ஜோப்ரா ஆர்ச்சர் வந்து பயங்கரமா போடுறாரு, இதுல எந்த சந்தேகம் கிடையாது. இஃப் தேர் நாட் கோயிங் டு பார்ட்னர் ஹிம் வித் another explosive fast bowler like Adam Milne, you're going to go with the Indian crop, particularly without துஷார் தேஷ்பாண்டே. ரொம்ப ராவா தெரிஞ்சாரு சந்தீப் சர்மா போன மேட்ச். ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் ஆடுறது இது தெரிஞ்சது. அங்க ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் ரியலி கம்மிங் அப் வெல். கார்பின் போஷும் செம லென்த் அடிக்கிறார் ஆல் ஆஃப் சடன். உங்களுக்கு தீபக் சாரும் வந்து அப்படியே லாஸ்ட் 2 மேட்சா நல்லா போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு லாட கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு மும்பைக்கு. இந்த ஃபேக்டர்ல they will only rely on Vaibhav Suryavanshi and SSV Jaiswal to really give them a electrifying start. They're playing the wrong batting combination. அதுக்கப்புறம் பெருசா யாருமே அவங்களுக்கு அடிக்கல. மும்பை வந்து அந்த பேட்டிங் லைனை பார்த்தா டிஸ்ட்ரக்டிவா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து ஒரு இதுவா வந்து வராம போயிருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இது நான் ஒரே ஒரு இதை மறந்துட்டேன். ஐம் சாரி. இது இப்போ ஹர்திக் பாண்டியா விட்டேன், ஷார்துல் தாக்கூர் பதிலாக ஹர்திக் பாண்டியா. எப்படி விட்டேன் ஹர்திக் பாண்டியான்னு தெரியல, அப்படியே மறந்து ஹர்திக் பாண்டியா விட்டுட்டேன். அதான் அந்த மேட்ச் எல்லாம் ஒரு ஆள்ல பேக் ஸ்பாசம்ஸ்னால. ஸோ அவங்களுக்கு பாருங்க, ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், நமன்தீர், ஸ்கை திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், ஷெர்பேந்திர தர்பட், ஹர்திக் பாண்டியா, கார்பின் போஷ், தீபக் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா, ரகு சர்மானா பயமா இருக்கு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், that is a பயம் we spoke about before the start of the tournament. They never played as a team, unfortunately. So Hardik Pandya is also there. போன மேட்ச் அவரும் அவ்வளோ பேடா போடலைன்றதுனால அந்த எட்ஜு அவங்களுக்கு இருக்குன்றதுனால somehow I feel it is going to be a heartbreak end for Rajasthan Royals. Mumbai will go with an edge of 52-48. Vicky, your options now. எஸ், நானுமே அதை மறந்துட்டேன் பாருங்க. ஹர்திக் பாண்டியா வந்து நீங்க சொன்னீங்க, நானாவது எடுத்து கொடுத்துருக்கேன், நானும் அதை மறந்துட்டேன். ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி மறக்கக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. பட் ஒன் சச் சீசன் ஃபார் எனிபடி கேன் கம். ஸோ அந்த மாதிரி வந்து யாரா வேணா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சீசன் வரலாம். ஸோ என்னோட ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் வந்து ஐ ஆல்சோ ஃபீல் தட் மும்பை ஹேஸ் த எட்ஜ் இந்த கேம்ல. இட் இஸ் கோயிங் டு பி 53-47 டு மும்பை தான் நானுமே நினைக்கிறேன். இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி நாங்க சொல்ற மாதிரி. ஆப்வியஸ்லி ஐ ஆல்சோ ஃபீல் தட் 15 பாயிண்ட்ஸ் வச்சு ஏதாவது ஒரு டீம் குவாலிஃபை ஆக போறாங்க, ஐதர் பஞ்சாப் ஆர் கேகேஆர். அது வந்து வாட் எவர் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அ பஸ் அரவுண்ட் தட் 4th ஸ்பாட் இன் த பிளே ஆஃப்ஸ். ஹூஎவர் இட் இஸ், தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் அ டஃப் எஸ்ஆர்ஹெச் இந்த 4th ஸ்பாட் குவாலிஃபை ஆகி எலிமினேட்டர்ல வந்து அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க ஆப்வியஸ்லி. பட் ராஜஸ்தானுக்கு ஏன் அந்த ஃபிளா இருக்குன்னா, நீங்க சொல்றது அதே திருப்பி நான் சொல்றேன். 23-2 ஆனாங்கன்னா எப்படி அவங்க பேட்டிங் ஆடுவாங்கன்னு கடவுளுக்கு கூட தெரியாது. ஸோ அதுதான் ஒரே ஒரு இது. பட் இப்ப இருக்கிற போலிங், மும்பையோட போலிங் ஃபார்முக்கு 23-2 எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியும். பட் ஆனா கவுஹாட்டில என்ன பண்ணார் அந்த சின்ன பையன்றதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஜஸ்பிரீத் பும்ராவே வந்து அந்த போல பொழந்தாரு. ஸோ அதனால வந்து யூ கேனாட் டேக் திஸ் லைட்டு. பட் அவங்க ஹோம், அவங்க சொந்த மண்ணில் ஆடுறாங்க வாங்கேடேல. they would definitely, all these players, not just the franchisee management அதெல்லாம் விடுங்க, all these players who have played for a long time in that ground for that fans, in front of those fans, definitely want to give something back to the fans to be happy or cheered up இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க. of course they will come really really hard at. அவங்களுக்கு வந்து யாரு குவாலிஃபை ஆறாங்க, யாரு போறாங்க, யாரு ஜெயிக்கிறாங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. They want to finish on a high, they want to finish on a winning note. They will definitely try this. So அதனால 53-47 to MI நானுமே சொல்றேன். இம்பார்ட்டன்ட் கேம் இது. 2 கேம் சேஞ்சஸ் யார் கொடுக்க போறீங்க? ஒன் ஃப்ரம் ஈச் டீம். பிடாக். மும்பை, that is, I'm always going to choose a player like திலக் வர்மா. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. Again, Royals, I'm going with SSV Jaiswal. He showed a little bit of a spark last game, but didn't carry on. Got out to 43. So I'm picking Jaiswal from Royals. Over to you, Vicky. நமக்கு ஆர்ஆர்னாலே சுட்டி குழந்தை சூரியவன்ஷி, அது வந்து ஸ்டாண்டர்டு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணே வர அவர் தான் அங்க. இந்த பக்கம் வந்து ரயன் ரிக்கில்டன் எனக்கு தோணுது. பட் லெட்ஸ் சி, வெயிட் அண்ட் வாட்ச். நான் வந்து ரயன் ரிக்கில்டன் சொல்றேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் டர்ன்ஸ் அரவுண்ட்னு சொல்லி. இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி திங் டு ஆட், நான் ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு குவிக்கா ஜம்ப் பண்ணிடுறேன். எஸ், ஜம்பிங் ஆன் டு ஸ்டம்பி டாக் செக்மெண்ட். சஞ்சய் சந்திரகுமாரன் என்ன கேட்டிருக்காரு? Hi Pidok sir and KV bro, big fan of the show. Can you please explain me how difficult it is for a player to transition from tennis ball cricket to red ball/white ball? How much difference is there between them in catching, bowling, etc.? Players like Varun Chakravarti and Prince Yadav have made it, but what big
Oh, correct. Okay. But what big changes you need to do to your playing style, especially for a bowler spinner? Question mark கேட்டிருக்காரு. ஸோ என்ன சொல்றாருன்னா டென்னிஸ் பால்ல இருந்து கிரிக்கெட் பால், அதாவது ரெட் பாலா இருக்கட்டும் ஒயிட் பாலா இருக்கட்டும், டிரான்சிஷன் பண்றது எவ்வளவு கஷ்டம், எப்படி பண்ணணும், அது ஒண்ணு. ரெண்டாவது, வருண் சக்கரவர்த்தி, பிரின்ஸ் யாதவ், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அந்த டென்னிஸ் பால்ல இருந்து டிரான்சிஷன் பண்ணி வந்த ஒரு பிளேயர்ஸ் தான். அதுல நட்ராஜனையும் சேர்த்துக்கோங்க, அவருமே நிறைய டென்னிஸ் பால் ஆடி வந்த ஒரு ஆள் தான். ஸோ அதனால வந்து எப்படி அந்த டிரான்சிஷனை பண்றாங்க, இவங்க எல்லாம் பண்றாங்களே, வாட் இஸ் எஸ்பெஷலி அந்த போலிங் ஸ்டைலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்பின்னர் எஸ்பெஷலி என்ன அடாப்ட் பண்ணணும்? அதாவது டென்னிஸ் பால்ன்றது when you have a hard cricket ball in your hands, நிறைய பேர் இப்ப நீங்க வந்துட்டு நீங்க நியூ பால் போலரா இருந்திருக்கீங்க தமிழ்நாடுல. இன்னிங்ஸ் முடியும் போது அம்பையர் வரும்போது என்ன பண்ணுவாங்க, கேப்டன் வந்து பாலை கொடுப்பாங்க உங்ககிட்ட. எல்லா பாலும் 5.5 ounces தான், ஒரே வெயிட் தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவீங்க, அதை ஒரு 6 பால் இருக்கு, அதை அப்படி இது பண்ணிட்டு அப்படி வச்சுட்டு இது எடுத்துக்கிறேண்ணா அப்படின்னு கேப்டன் சொல்லுவீங்க. எல்லா பாலும் ஒரே வெயிட் தான், ஒரே டைமென்ஷன் தான். பட் என்ன ஒரு ஃபீல் கையில வந்துட்டு அது இருக்கிறது. ஏன்னா அது வந்து இட் கண்டைன்ஸ் சம் வெயிட். அந்த கிரிப்பு உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுனால நீங்க ஒரு யார்க்கரோ ஒரு ஸ்லோயர் பாலோ அதுல போடுறது ரொம்ப ஈஸி. Wind will not be a factor because the object, the cricket ball you are holding in your hands is heavier than the air density. டென்னிஸ் பால் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் அதை கிரிப் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பஞ்சு மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, wind is going to be a criteria of wind is blowing, air density will be more than the object what you are having. சில சமயம் நீங்க அப்படியே போடுவீங்க, அந்த விண்டில் அப்படியே இப்படி தள்ளின்னு போயிடும் டென்னிஸ் பாலை. ஸோ அந்த டென்னிஸ் பால்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரு கண்ட்ரோல்டா யார்கர் போடுறான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த டென்னிஸ் பால்ல வர்ற ஸ்பின்னர் எல்லாமே மிஸ்ட்ரி ஸ்பின்னர். டென்னிஸ் பால்ல ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னோ லெக் ஸ்பின்னோ போடவே முடியாது. பால் உங்களுக்கு ஹார்டு ஆப்ஜெக்ட் கையில இருந்தாதான் ரிஸ்ட் வந்து இப்படி போகும். ரிஸ்ட் ஸ்பின் போடவே முடியாது டென்னிஸ் பால்ல. டேப் பால்ல போடலாம். அதுல வந்து இந்த கயானாலாம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல வாரம் அந்த பிளட் லைட்ஸ்ல டேப் பால் பெரிய கிரிக்கெட்டர்ஸ்லாம் ஆடுவாங்க. ஷெய் ஹோப், ஹெட்மயர்லாம் ஆடுவாங்க ஊர்ல இருந்தா. அந்த டென்னிஸ் பால்ல பிளாஸ்டர் பண்ணி ஆடுவாங்க. அது வந்து நீங்க கிரிப் பண்ணலாம், லெக் ஸ்பின் போடலாம். டென்னிஸ் பால்ல லெக் ஸ்பின்னும் சரி ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னும் போடவே முடியாது. ஸோ டென்னிஸ் பால்ல போடுறவன்லாம் சொடக்குன்னுவான். நம்ம ஊர்ல நிறைய நானே ஆடி இருக்கேன் டென்னிஸ் பால். சொடக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு அந்த சொடக்கு போட ஆரம்பிச்சவன் தான் இப்ப கேரம் பால் மிஸ்ட்ரி பவுலர்ஸா வந்திருக்கான். இந்த திக்வேஜ் சிங் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் டென்னிஸ் பால். டென்னிஸ் பால் சாஃப்டா இருக்கிற டென்னிஸ் பால்ல நீ கேரம் பால் உன்னோட மிடில் ஃபிங்கரை வச்சு நீ தள்ளுற அப்படின்னா கிரிக்கெட் பால்ல அதை கண்ட்ரோல் பண்றது ஈஸி. பிகாஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த விண்ட் ஃபேக்டர். அதனாலதான் நிறைய போலர்ஸ், பி இட் ஃபாஸ்ட் போலர்ஸ், be it mystery bowlers who can adapt quickly from tennis ball to white ball or red ball, whereas a batsman டென்னிஸ் பால்ல வந்து வெறும் பவர் தான். டென்னிஸ் பால்ல டெக்னிக்லாம் கிடையாது, பேக் அண்ட் அக்ராஸ் ஸ்டிக்கர்லாம் கிடையாது, வெறும் பவர் தான். என்னதான் நீங்க ஃபாஸ்டா போட்டீங்களோ ஏர்ல கொஞ்சம் நிக்கிறதுனால பேக் ஃபுட் போய் நின்று மசல் பண்ண முடியும். இந்த டென்னிஸ் பால்ல வர்றவன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கியர்ல அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேனா தான் இருப்பான். வந்து ஒரு பலார் ஒரு கூகுளி போட்டீங்கன்னா கிளீன் அப் பண்றீங்க ஒரே பால்ல. ஸோ உங்களுக்கு இது டென்னிஸ் பால்ல இருந்து வந்து சக்சஸ் ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா இட் ஹஸ் பி ஃபாஸ்ட் பவுலர் லைக் நட்ராஜன் ஆர் கேரம் இது மிஸ்ட்ரி பவுலரா தான் இது பண்ண முடியுமே ஒழிய பேட்ஸ்மேன்லாம் ரொம்ப கஷ்டம். டென்னிஸ் பால்ல இருந்து ஒயிட் பாலுக்கோ ரெட் பாலுக்கோ பேட்ஸ்மேன் அடாப்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டென்னிஸ் பால்ல ஆட்டு புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒருத்தர் நீ ஆடு வான்கடையில நசக்கின வாங்கின்னு போயிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ பிரின்ஸ் யாதவ் மாதிரி போடல ஒரு யார்கர் போடுறாருங்க போது அங்க யார்கர் கண்ட்ரோல் பண்ணபடி லோ ஃபுல் டாஸ் போட முடியுது டென்னிஸ் பால்னா தே ஆர் கோயிங் டு பி எ ரெவல்யூஷன் இன் ஒயிட் பால் அண்ட் ரெட் பால் கிரிக்கெட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் ரீசன் that the wind factor challenge when you bowl with the tennis ball and the air density of the tennis ball is much lesser than the wind factor. அதனால அங்க நீ as a bowler control பண்ணினா நீ ஒரு பெரிய பிஸ்தாவா இங்க வரலாம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. So this is the little explanation I can give you, Vicky. Please if you want to add on or else we can give a closing thought.
இல்ல பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிடாக். அந்த வெயிட் ஆஃப் த பாலே பயங்கர ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி பியூட்டிஃபுல்லி சம்ட் அப். இந்த கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட்ஸ். ஆல்மோஸ்ட் இந்த கேம் தான் டிசைட் பண்ண போது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த பிளே ஆஃப்ஸ், ஹூஸ் கோயிங் டு பி த ஃபோர்த் டீம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஐ வாண்ட் ராஜஸ்தான் டு வின். ஐ ஹவ் given a edge to Mumbai, but I want to be wrong. By Mumbai winning the game is not going to change their position in the table. They're not going to gain anything out of it. They're going to play the full strength side. They're not going to test their youngsters. It is not going to be any consequence or any game-changing thing for them or building the team for the next year. ஆனா இவன் பாவம் 4-4 ஜெயிச்சுட்டு வந்துட்டு when things have been in his control to really go to the players, இவன் தோத்தான்னா ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும்ன்றதுனால I want both of our predictions given should be wrong and I want Royals to win. எனக்கு நான் வந்து ஐடியலா எப்படி யோசிக்கிறேன்னா பஞ்சாப் கிங்ஸும் ஜெயிக்கணும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ஜெயிக்கணும், ராஜஸ்தான் ராயல்ஸும் ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு எவனுக்கு அந்த இதுல வந்து அட்வான்டேஜ் ஆன் தீஸ் வின்ஸ் இருக்கோ அவன் போகணும், ஹூ ஓவர் இட் இஸ். அந்த மாதிரி இருக்கணுமே ஒழிய பாவம் இந்த மாதிரி பாவம் ஆராய்ச்சி அவங்க போயிடுவாங்கன்னா லெட் தம் கோ. பட் பாவம் இவ்வளவு தூரம் வந்துட்டு கடைசி நாள் பஸ்ல ஏறும்போது ஒரு ஓப்போட போயிட்டு அதுக்கப்புறம் அது ஓப் டேஷ் ஆகி நீங்க திரும்பி வரன்றது ரொம்ப நாள் முள்ளா குத்தும் உங்களுக்கு மனசுலன்றதுனால ஐ வாண்ட் போத் ஆஃப் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் டு கோ ராங் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் டு வின் அண்ட் கெட் இன் டு த பிளே ஆப்ஷன். பாப்பா நான் ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ். ஆனா அதுக்காக பாவம் புண்ணியத்தை பார்த்துட்டு எக்ஸ்பர்டைஸை கொடுத்தா வி ஆர் சீட்டிங் அவர் வியூவர்ஸ். அதை நான் பண்ணவே மாட்டேன். ஓகே, எனக்கு ராஜஸ்தான் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் as per the conditions, the team how it stacked up and the kind of playing 11 Rajasthan is going to play on a red soil, definitely Mumbai has got edge. என்னோட நீங்க ஒரு பாயிண்ட் எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. பாப்போம் எப்படி நடக்குது. whether Rajasthan Royals is going to make another attempt to win a trophy after 18 years என்ன அப்படின்னு come back and do a detailed review with a very own 97% accurate Plasmic Niche. Until then, thanks a lot and bye bye.